ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, 2/4/2024. ஆம் செல்லமே, நாளை திடீர் திருப்பம் தரும் செவ்வாயில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு. என் செல்லப்பிள்ளையே, உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. நான் சொல்வது சரிதானே? எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுகிறாய். ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லை என்று வருத்தப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் மனம் நொந்து போய்விடும். கவலைப்படாமல் இரு, மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் உன்னை தேடி உன்னை வழி நடத்தும் ஆசானாகிய நான். சிக்கல்களிலிருந்து நீ சிக்கிக்கொண்டாயா? வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா? உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாகச் சொல். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உன் அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ, ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் நண்பர்களே உன் கூடவே தான் இருக்கிறார்கள். நல்லவர்கள் போல பழகி உன்னுடைய பின் முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்து கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய். கெடு என்று உள்ளவர்களை மகிழ்வுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக வளரப்போகின்றோம். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியாக இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் என்னதான் உனக்கான பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு. எனது வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய். வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான். பயப்படாதே. அதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படு. பயந்தால் உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் திரிந்து கொண்டிருக்கிறாய். நீ படும் வேதனைகளை உன் சாயப்பா நன்கு அறிவேன். உனது கஷ்டம் இதோ படிப்படியாக குறைந்து கொண்டுதான் வருகிறது. நாம் நாளைய திடீர் திருப்பம் தரும் செவ்வாயில் உனக்கான அற்புதம் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயமாக அந்த அற்புதம் உனக்கான பல பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய். பிரச்சனைகள், நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள் நம் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகவே ஆகிவிட்டதல்லவா? அலையில்லாத கடல் இல்லை, அதுபோல பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லவே இல்லை. அப்படி என்று ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் சகஜமாக ஆகிவிட்டது. எனவே பிரச்சனைகளை கண்டு இனி நீ ஓடி ஒளியவும் முடியாது. அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுக்கப்படத்தான் வேண்டும். ஆம் செல்லமே, உன் வியூகம் வெற்றி பெற உன் சாயப்பாவின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும். இப்போது என் செல்ல பிள்ளை, நீ சரணடைந்து விட்டாய் அல்லவா? நீ கவலையே இல்லை. உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன். பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். முதலில் பிரச்சனை என்று நீ சொல்லிக்கொள்வதையே நிறுத்திவிட வேண்டும். பிரச்சனையே என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து சூழ்ந்து கொள்ளும். மன அழுத்தம் அதிகமாகும். அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியாமல் உன் மனம் திண்டாடும். அப்படித்தானே நிலை தடுமாறும். அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது? வழியே இல்லையா? நிச்சயமாக உண்டு. எப்படி? முதலில் பிரச்சனை என்றே சொல்ல வேண்டாம். அதையே ஒரு சவாலாக என்று ஏற்றுக்கொள். ஆம் செல்லமே, சவால் என்று உன் மனதில் எண்ணு. இது சவால் தானே, சந்தித்து பார்த்து விடலாம், மோதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போதே உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாக வந்துவிடும். அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டுச்சு. ஆகவே துணிவோடு போராடும் ஒருவரை உன் சாயப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனவே மீதி வெற்றியை உன் சாயப்பா உனக்கு பரிசாக அள்ளித் தருவேன். துணிவோடு போராடும் ஒருவனை என் செல்ல பிள்ளையாவான். அதனால்
பிரச்சனையே பிரச்சனையே என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள். இதை இன்னொரு முறை கேட்டு தூங்கு என் செல்லமே. உன் மனம் தெளிவு பெறும். கவலைகளை எல்லாம் மறந்து என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானித்துப்பா. என் மீதே மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்து கொண்டு இரு. வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் உனக்கு கவலை? கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன். இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் இந்த அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த சாயப்பாவின் அருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. சரியான நேரத்தில் எப்படி முடிவு எடுக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் முடித்து கொடுக்கின்றேன் உன் சாயப்பா. ஏனென்றால் எல்லோரும் மீதும் உன் சாயப்பா கருணை உள்ளம் கொண்டவன். நிச்சயமாக உன்னையும் நான் பாதுகாப்பேன். நீ உன்னுடைய பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனுமாய் படுகுழியில் மூழ்கி நீ அமிழ்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதே, வருத்தப்படாதே. பொறுமையை கடைபிடி. கவலையை விட்டொழித்து விடு. அமைதியாயிரு. உனது துக்க நாட்கள் முடிந்து விட்டது. ஆம் செல்லமே. எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள். மனம் புண்ணாகி போனதே என வருத்தப்படாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் உனக்காக உன் சாயப்பா இருக்கிறேன். நிம்மதியாக தூங்கு. ஆம் செல்லமே. இந்த சாயப்பாவின் மடியில் தலை வைத்து நிம்மதியாக தூங்கு. உனக்கு நாளை பொழுது நல்ல பொழுதாகத்தான் முடியும். நீ அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது எல்லாம் நிறைவேறியே தீரும். உனக்கான ராஜயோகத்தை அடைந்து விட்டதா என் செல்லமே? இனி எல்லாமே பொன்னான நல்ல நாளாகத்தான் அமையும். ஆம் செல்லமே. மிகவும் நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய். உன் மனம் கலக்கங்கள் எல்லாம் இதோ நாளைய பொழுதிலிருந்து தீரப்போகிறது. உன் துன்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. உன்னுடைய மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு அதிக சந்தோஷத்துடன் தான் வாழப்போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நாளை திடீர் திருப்பம் தரப்போகிறது. உனக்கான நல்ல நாள்தான். கேட்டுவிட்டாய் அல்லவா? நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான். நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே. நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.